This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளுங்க. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் தினம் தினம் பயன்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது இல்லைன்னா நம்ம சீக்கிரம் காலியாயிரும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதை பற்றிய நாள் தான் இந்த நாள். என்னப்பா இவ்வளோ பீடிக்கை போடுற, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதாங்க தண்ணி. தண்ணி இல்லாமல் இந்த உலகமே இல்லை. உயிர்கள் எல்லாம் தோன்றியது தண்ணியில் இருந்து தான். ஒரு சில உயிரில் இருந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள், உயிர்களோட பரிணாம வளர்ச்சியே நீரில் தான். அந்த நீர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இது எல்லாமே நமக்கு தெரியும். இதோட முக்கியத்துவம் உணர்ந்த நபர்கள் உலக நீர் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை அனுசரிக்கிறாங்க. ஆண்டுதோறும் மார்ச் 22 அன்று உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது. 1992 ஆண்டு டிசம்பர் 22 அன்று ஐக்கிய நாடுகள் பொது சபை மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக அறிவித்தது. உலக தண்ணீர் தினத்தின் வரலாறு: 1992 ஆண்டு பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் அட்டவணை 21 கீழ் உலக தண்ணீர் தினம் சேர்க்கப்பட்டது. உலக தண்ணீர் தினத்தின் நோக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் சுத்தமான நீர் ஆதாரங்களை உறுதி செய்வதாகும். தண்ணீர் பற்றாக்குறை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நிலையான நீர் மேலாண்மைக்காக மேலும் தண்ணீர் பற்றாக்குறை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நிலையான நீர் மேலாண்மைக்காகவும் இந்த நாள் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளோட கடைசி நாட்கள் வரைக்கும் நீரோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்துவோம். முடிஞ்ச அளவுக்கு ஆழ்குழாய் கிணறுகள், பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறதை குறைக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு சொந்தமான தண்ணி கிடையாது, நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கானது. நம்மளே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டோம்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க போவோம். எனவே முடிஞ்ச அளவுக்கு நீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம். இந்த காணொலியை முழுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.